சோஷியல் மீடியாவில் கனெக்டடாக இருக்கும், வாழ்கிற சொசைட்டியில் டிஸ்கனெக்டடாக ட்ரிஃப்டடாக இருக்கும். முக்கியமாக இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்ககிட்டயே இந்த மாற்றத்தை நம்மளால் ஈஸியாக உணர முடியுது. ஃபேமிலி லெவலில் நாம் இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் 1/2 to 1 hour ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ், அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் சேட் பண்ணுவோம். மீல் டைம், லஞ்ச் டைம், ஸ்நாக் டைம் இந்த மாதிரியான டைமில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்க்க சொல்லுவோம். கிட்ஸை படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ், வீட்டில் அன்றாடம் நாம் செய்யும் நிகழ்வுகளில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவோம், பங்கேற்க சொல்லுவோம். குழந்தை ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போயிட்டு வந்த பிறகு அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஷேர் பண்ண சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்கிறது. ஒரு மீலாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இதிலெல்லாம்